கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரேவதிக்கு பார்த்திங்கன்னா நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு புடவை பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி அம்மன் முன்னாடி வச்சு ஒரு புடவை எடுக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா குடும்பமாக பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் இருக்கிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் என் பேரன் தான் தலைமையாக நின்று இந்த கும்பாபிஷேகத்தை இந்த ஊர்க்காரங்களையும் நடத்தி வைக்க போகிறான். அதனால் நீங்கள் எது இருந்தாலும் இனிமேல் அவனையும் கேட்டு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்காங்க. புடவையை ரேவதி நம்மளோட கார்த்தி ஒரு புடவை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எதிரில் பார்த்திங்கன்னா மருது ஒரு புடவை வாங்கி வைக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புடவை நம்மளோட ரேவதி கேட்குறாங்க, சார் அந்த புடவையை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த புடவை பார்க்கும்போது ரேவதிக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச கலர் மாதிரியே இருக்கே, அதே மாதிரி நம்மளோட கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நம்ம சார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரோகிணி பக்கத்தில் நம்ம ரேவதியை ரொம்ப ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாச்சும் உனக்கு பாரு இருக்க சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா இந்த புடவை எடுக்கலான்னு சொல்லும்போது, பாரு கண்டிப்பாக சிவப்பு பூ தான் வரப்போகுது, உன் எம்டி சார் எடுத்த புடவை தான் நீ கட்ட போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. அப்போ அதே மாதிரி சிவப்பு பூ அந்த சீட்டில் இருக்குது. அதை பார்த்ததும் ரேவதிக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலாவுக்கு மருதுக்கெலாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா இது, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, இப்படி நடந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, அந்த புடவை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு போய் சந்திரகலா கிட்ட வெறுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சந்திரகலா, எப்படியாவது அவன் இந்த நலங்குக்கு வரவே கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு, ரேவதியோட நலங்கு நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு அவன் வரக்கூடாது. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, விடுக்கா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, அவன் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வராதபடி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சிவனாண்டி கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மன் கழுத்தில் இருக்க வைர தாலி இருக்கும் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா எடுத்து மறைச்சி வச்சிடுறாங்க. நம்ம கார்த்தி இப்போ அதை தேடி கண்டுபிடிக்க போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஊர் மக்கள்லாம் விடிஞ்சிருச்சு. அப்போ கார்த்தி நினச்சிட்டு இருக்காரு, நலங்கு போய் எப்பொழுது ரேவதியோட எல்லா உண்மையும் சொல்லணும், தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ராஜா சேதுபதி கிட்டே சொல்லிட்டு இருக்காரு, தாத்தா நான் போய் இந்த நலங்கை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நீ தைரியமாக பண்ணுப்பா, உன்னோட அம்மன் உனக்கு துணை இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் பூசாரி சொல்கிறாரு, ஐயா அம்மன் கழுத்தில் இருக்க வைர தாலியை காணோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டிகிட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு என்ன இது, என்னப்பா உங்கள் தாலியை நீங்களே எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவனாண்டி இப்படி தான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறாரு. அப்போது ராஜா சேதுபதி, இங்கே பாரு என் பேரை 10 நிமிஷத்துக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வருவான், அவனுக்கு கண்டிப்பாக இதை யார் எடுத்தான்றதை தெரிஞ்சு அவன் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு. அதையும் பார்ப்போம், என்னடா இது நீங்களே பண்ணுறீங்க, நீங்களே எடுக்கிறீங்க, இதுக்கு தான் தேவையில்லாத இவங்க கிட்டலாம் இந்த கோயில் பொறுப்பை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி பயங்கரமாக பழி சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட ராஜா சேதுபதி கிட்டேயும் பேரங்கிட்டையும், அதாச்சும் கார்த்திகிட்டையும். இப்போ செம்ம கடுப்பாக நம்மளோட கார்த்தி இந்த வேலையில் மாட்ட வச்சுட்டாங்க. இந்த வேலையில் தாலியை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ராஜா சேதுபதி சொல்கிறதுனால இந்த வேலையில் பிஸியாக்கி விட்டாங்க. இப்போ நம்ம ரேவதி நலங்கை பார்க்க போகிறாரா, இல்லை ரேவதி நலங்கு முடிஞ்சு அதை தடுக்க போகிறாரா, இல்லை நம்மளோட தாலியை அதாச்சும் நம்ம அம்மன் கழுத்தில் இருக்க வைர தாலியை கண்டுபிடிக்க போகிறாரா அப்படின்றது தெரியல. ஸோ கார்த்தி வரக்கூடாது, ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்திட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயில் மூலிமா இருக்கிற பிரச்சனையை மேலும் மேலும் பார்த்திங்கன்னா சிவனாண்டியும் அதுக்கப்புறம் சந்திரகலாவும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட கார்த்தி தாலியை எடுத்துகிட்டு நம்மளோட ரேவதியோட நலங்குக்கு மாதம் இறங்குறாரு. ஸோ அடுத்த அப்டேட் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.